இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஏமன் ஒரு பெரிய சாதனையை படைச்சிருக்காங்க. இன்னைக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பை ஏமனுடைய போராளி குழு தலைவர் இன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க. இதை இஸ்ரேல் கூட எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அவங்க ரொம்ப நாளாகவே பார்த்தீங்கன்னா F-35 தாக்கக்கூடிய ஏவுகணையை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு ஏமன் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களிடத்துல பல ஏவுகணைகள் இருந்தாலும் F-35 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா போர் விமானமாக இருக்குது. அந்த போர் விமானத்தில் தான் கொண்டு போய் என்ன பண்ணுறாங்க, காசாவில் குண்டு போடுறாங்க. அதே மாதிரி ஏமன் மேலேயும் குண்டுகளை போடுறாங்க. அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள்லாம் எத்தனையோ பேர் தொடர்ந்து அழிக்கப்பட்டுட்டே இருக்கிறாங்க. இருந்தாலும் இவங்க MQ-9 ட்ரோன்களெல்லாம் சுட்டு வீழ்த்தியிருக்காங்க. இருந்தாலும் F-35 விமானத்தை தாக்கக்கூடிய அளவுக்கான ஒரே அடியில் வீழ்த்தக்கூடிய துல்லியமான ஏவுகணை இன்னும் இல்லை. அந்த அளவுக்கு F-35 ஒரு சேஃபான விமானமாக இருந்துட்டு இருந்துச்சு. அதனால இஸ்ரேலுடைய அட்டூழியங்களும் ஜாஸ்தியாக இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த விமானத்தை தாக்கக்கூடிய ஏவுகணையை ஏமன் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. ஏன்னா ஏமன் அறிவிச்சிட்டாங்க, இனி உங்களுடைய போர் விமானங்களுக்கு எந்த ஒரு சேஃப்டியும் இல்லை, இனி போர் விமானங்களை வச்சு நீங்கள் அடிக்க முடியாது, அடுத்தடுத்து உங்களுக்கு போர் விமானங்கள் வீழ்த்தப்படக்கூடிய செய்திகள் உங்களை நோக்கி வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதை கேட்டனுமே எல்லாருமே ரொம்ப நாளாக ஏமன் ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த விஷயத்தை என்ன பண்ணிட்டாங்க, அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படிங்கிறதே சொல்கிறாங்க. இது நிச்சயமாகவே ஒரு மெயில்கள் தான். ஒருத்தவங்களுக்கும் ஒரு அச்சீவ்மெண்ட் இருக்கும். அப்படி பார்க்கும்போது ஏமன் பல விஷயங்களை அச்சீவ் பண்ணிட்டு தான் வராங்க. ஏற்கனவே MQ-9 ட்ரோன் பார்த்தீங்கன்னா இதுவரையும் 20க்கும் மேற்பட்ட ட்ரோன்களை அமெரிக்காவுடைய MQ-9 ட்ரோன்களை சுட்டு வீழ்த்திருக்காங்க. இதெல்லாம் அமெரிக்காவுக்கு ஒரு பெரும் கேவலம். ஏன்னா அமெரிக்காவுடைய ட்ரோன்களை அதிக விலை கொடுத்து எல்லா நாடுகளும் வாங்கிட்டு இருக்காங்க. சொல்ல போனால் இந்தியா கூட என்ன பண்ணியிருக்காங்க, அமெரிக்காட்ட MQ-9 ட்ரோன்களுக்கு ஆர்டர்லாம் பண்ணியிருக்காங்க. இப்படி பல நாடுகள் சொல்லி வச்சாலும் கூட அதை வெயிட் பண்ண வச்சு 4 வருஷம் 5 வருஷம் கழிச்சு தான் என்ன பண்ணுறாங்க, அந்த MQ-9 ட்ரோன்களை கொடுக்குறாங்க. அந்த அளவுக்கு டிமாண்ட் இருக்கிற மாதிரி காமிச்சுக்கிட்டாங்க அமெரிக்கா. ஆனால் இந்த ரஷ்யா உக்ரைன் போர் வந்துச்சு பாருங்க, அதில் கூட உக்ரைனுக்கு கொடுத்தாங்க, உக்ரைன் யூஸ் பண்ணாங்க ரஷ்யா மேலே. அப்போ ரஷ்யா ஒரே ஒரு MQ-9 ட்ரோனை தான் சுட்டு வீழ்த்தினாங்க. பதிலுக்கு இங்கே ஏமனில் பார்த்தா 21க்கு மேலே என்ன பண்ணியிருக்காங்க, MQ-9 ட்ரோன்களை சுட்டு வீழ்த்திருக்காங்க. ஒரு 74 மணி நேரத்துலலாம் அடுத்தடுத்து 3 நாளெல்லாம் என்ன பண்ணாங்க, சுட்டு வீழ்த்தினாங்க. அதையெல்லாம் பார்த்துட்டு இஸ்ரேல் ராணுவமே என்ன ஆயிடுச்சுன்னா, அதையெல்லாம் பார்த்துட்டு அமெரிக்காவே என்னடா இது நம்மளுடைய MQ-9 ட்ரோன்களையே இவங்க என்ன பண்ணுறாங்க, குருவி சுடுற மாதிரி சுட்டு வீழ்த்திட்டு இருக்காங்களே, எப்படி பிஸ்னஸ் நமக்கு நல்லா போகுங்கிற அளவுக்கு அவங்க பயந்தாங்க. அதை அவங்களுடைய ராணுவ அதிகாரிகளே புலம்புனாங்க. MQ-9 ட்ரோன்களை கூட ஏமன் சுட்டு வீழ்த்துறாங்க. இதுக்கு காரணம் ஏமன் கிடையாது, அதுக்கு காரணம் ஈரான் தான் ஏதோ அதிநவீன ட்ரோன்களை கண்டுபிடிச்சிருக்காங்க, எங்களுடைய MQ-9 ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தக்கூடிய மாதிரி. அதை ஏமனுக்கு கொடுத்துட்டாங்க. அதனால நாங்கள் கோவத்தில் என்ன பண்ணுறோம், பொருளாதார தடை போடுறோம்லாம் பொருளாதார தடையை என்ன பண்ணாங்க, ஈரான் மேலேயும் போட்டாங்க, ஏமன் மேலேயும் போட்டாங்க. என்ன போட்டாலும் பார்த்தீங்கன்னா கடைசி வரை அவங்களுடைய MQ-9 ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்படுவதை தடுக்க முடியவே இல்லை அமெரிக்காவால். ஒரு கட்டத்தில் பார்த்தாங்க MQ-9 ட்ரோன்களும் போயிட்டு இருக்கு, இன்னொன்று பார்த்தா போர்க்கப்பலும் அடி வாங்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு போர்க்கப்பலில் இருந்த போர் விமானங்கள் அழிக்கப்பட்டது பின்வாங்கி கொண்டாங்க அமெரிக்கா. அப்படி பின்வாங்கினதுக்கு பிறகுதான் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இராணுவ அதிகாரியே ஒரு விஷயத்தை புலம்பியிருப்பாரு. எங்களுடைய போர்க்கப்பலில் இருந்த போர் விமானத்தின் மீது அவங்க வான் தாக்குதல் பண்ணிட்டாங்க, அதனால எங்களுக்கு பல சேதங்கள் விமானங்களுக்கே ஏற்பட்டுருச்சு. அதனால் விமானங்களுக்கு சேதம் ஏற்பட்டதுக்கு பிறகு தான் நாங்கள் பின்வாங்கணும். நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஏமன் கிடையாது, ஏமன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஊடகத்தில் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா எல்லாருமே அமெரிக்காவை பார்த்து கேட்டாங்க, ஏமனை பார்த்துட்டா நீங்கள் பயந்து ஓடி வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பலரும் கேள்வி கேட்டப்போ தான் அந்த உண்மையை சொல்கிறாங்க. அப்போ அமெரிக்காவுடைய போர் விமானங்களையே என்ன பண்ணியிருக்காங்க, ஏமன் அழிச்சிருக்காங்க. போர் கப்பலில் வச்சே போர் விமானங்களை அழிச்சிருக்காங்க. அது இல்லாமல் MQ-9 ட்ரோன்களை அழிச்சிருக்காங்க. இதெல்லாம் அழிக்கப்பட்டதுக்கு பிறகுதான் அமெரிக்கா புரிஞ்சுக்கிட்டு பின்வாங்கினாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, தொடர்ச்சியாக பென்குரின் விமான நிலையத்தை ஏமன் அடிக்கிறாங்க, முற்றுகையிடுறாங்க அப்படிங்கிறதுக்காக அப்பப்போ போய் ஏமன் மேலே தாக்குதல் செய்துட்டு வராங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா F-35 போர் விமானங்களை தான் பயன்படுத்திட்டு இருக்காங்க. அந்த போர் விமானத்துக்கு தான் இன்னைக்கு ஏமனுடைய தலைவர் சொல்லிட்டாங்க, நீங்கள் பங்கர்லேயே ஓடி போய் ஒளிஞ்சாலும் சரி, இனிமேல் இஸ்ரேலை நம்பாதீங்க, எங்களுடைய பேலிஸ்டிக் ஏவுகணைகள் கண்டிப்பாக டெல் அவிவ் சேரும். அதே மாதிரி உங்களுடைய போர் விமானங்கள் இனிமேல் தொடர்ச்சியாக சுட்டு வீழ்த்தப்படுவதை நீங்கள் செய்தியாக கேட்பீங்கன்னு சொல்லிட்டு 2 விஷயத்தை அறிவிச்சிருக்காங்க. சர்வதேச விமான கம்பெனிகள்லாம் கொஞ்சம் உஷாரா இருங்க, அதனால உங்களுடைய விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்படும்னு சொல்லியிருக்காங்க. இந்த அளவுக்கு இந்த விஷயத்தை கொண்டு போனதே இஸ்ரேல் தான். ஏன்னா நம்ம பார்த்துருப்போம் 3 நாளைக்கு முன்னாடி ஏமன்ல இருக்கக்கூடிய கமர்ஷியல் விமானங்களெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, அடிச்சிட்டாங்க. அதுவும் பொதுமக்களுக்கு சம்பந்தமானது, பொதுமக்களுடைய மருத்துவத்துக்கு உபயோகப்படுத்தக்கூடிய விமானங்களை கொண்டு போய் இஸ்ரேல் தாக்கிட்டு வந்ததுக்கு பிறகுதான் ஏமன் இந்த அளவுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, பகிரங்கமான
ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. இதுவரையும் வந்து தாக்குதல் வந்த போதெல்லாம் வந்து அந்த இடத்த முடக்கலாம், பென்குரின் விமான நிலையத்தை முடக்கி அங்கே வருமானம் வர விடாமல் பார்த்துக்கலான்னு மட்டும்தான் என்ன நினைச்சாங்கன்னா ஏமன் நினைச்சாங்க. ஆனால் இந்த தடவை வந்து வருமானம் வர விடாமல்லாம் கிடையாது, இனி நம்ம விமானங்களை கூட விட்டு வைக்கக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கான ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. அதுலேயும் F-35 விமானங்கள்லாம் சுட்டு வீழ்த்தப்பட்டா ரொம்ப சந்தோஷம். அதை வச்சுட்டு தான் இவங்க காசாவில் வந்து தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆரம்பத்தில் ஈரான் வந்து தாக்குதல் பண்ண போது 7 F-35 விமானங்கள் வந்து சேதமாக்கப்பட்டுச்சுன்னு சொல்லிட்டு ஈரான் தரப்புலேருந்து சொன்னாங்க. அதை வந்து இஸ்ரேல் ஒரு நாளும் ஒத்துக்கிட்டதே கிடையாது. அவங்கள்ட்ட F-35 அப்படிங்கிறதே குறைந்த எண்ணிக்கையில் தான் இருக்குது, வெறும் ஒரு 2 டிஜிட்டில் தான் இருக்குது, 100க்கு மேலே கூட இல்லை, 100க்கும் குறைவானது தான் F-35 விமானங்கள் இஸ்ரேல்கிட்டே இருக்குது. அதனால் அதெல்லாம் வந்து சுட்டு வீழ்த்தப்பட்டால் திருப்பி அந்த மாதிரி ஒரு விஷயத்தை அவர்களால் ஈஸியாக கொண்டு வர முடியாது இந்த போர் நடக்கும்போது. அப்போ வந்து வான் தாக்குதல்கள் வந்து பார்த்திங்கன்னா காசாவிலேயாகட்டும் ஏமன்லேயாகட்டும் எல்லா பக்கமுமே குறையும். அதுலேயும் ரொம்ப முக்கியமாக லெபனானில் எத்தனை அழிவுகளை ஏற்படுத்தினாங்க, அது எல்லாத்துக்குமே F-35 தான் வந்து அவங்களுக்கு மூலதனமான காரணமாக இருந்துச்சு. அதை அழிக்கக்கூடிய ஏவுகணைகள் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து ஏமனை வந்து பாராட்ட வேண்டும் தான். அதுலேயும் இது வந்து பார்த்திங்கன்னா நேரடியாக ஏமன் தான் கொண்டு வந்திருக்காங்களா இல்லை ஈரான் வந்து ஏமனுக்கு கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறத அவங்க அறிவிக்கல. மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா ஈரான் தான் இந்த மாதிரியான விஷயத்தில் நம்பர் 1 இருப்பாங்க. அதை தான் வந்து அவங்க ஏமனுக்கு கொடுத்துட்ருக்காங்க, அதை வாங்கி ஏமன் தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த செய்தி வந்து இஸ்ரேலில் இன்றைக்கி ஒரு பெரும் பரபரப்பான செய்தியாக போயிட்டுருக்கு. அப்படி நம்ம அங்கிருந்து பார்த்தோம்னா ஆப்கானிஸ்தான்லேருந்து இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்க, காசாவுக்காக ஒரு பெரிய போராட்டம்லாம் வந்து நடத்தியிருக்காங்க. அதில் வந்து மக்களாகட்டும் அங்கே இருக்கக்கூடிய தலைவர்களாகட்டும் இன்றைக்கி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் காசாவோடு இருக்கோம், காசாவில் நடக்கக்கூடிய அநியாயத்தெல்லாம் நாங்கள் பார்த்துட்ருப்போம்னு நினைக்காதீங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி அறிவிச்சிருக்காங்க. ஆரம்பத்தில் வந்து காசா விஷயத்தில் ஆப்கானிஸ்தான் வந்து எதுவுமே வந்து உதவியெல்லாம் பண்ணலை. அப்போ ஒரு கேள்வி வந்து கேட்டபோது என்ன சொன்னாங்கன்னா, இப்போ நாங்கள் வெளிநாட்டு விவகாரத்துலலாம் தலையிடுற நிலைமையில இல்லை, நாங்கள் உள்நாட்டையே வந்து கட்டமைக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்களே வாலண்டியராக வந்து காசாவுக்கு சப்போர்ட் பண்ணுறோம்னு சொல்லிட்டு பகிரங்கமாக அறிவிச்சிருக்காங்க. சில விஷயங்களை கவனித்து பார்த்திங்கன்னா தெரியும், ஒவ்வொரு ஆளுகளாக போகும்போது இன்னொரு ஆட்கள் வந்து உள்ளே வந்துக்கிட்டே இருக்காங்க. ஈரானை பொறுத்தளவுக்குலாம் என்ன பண்ணுவாங்கன்னா டைரெக்டாக எல்லாத்தையுமே ஒரே நேரத்தில் இறக்க மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா லெபனான் இருந்தவரையும் மற்றவங்களாம் சைலண்ட்டாக இருந்தாங்க. அப்புறம் லெபனான் போனதுக்கப்புறம் ஏமன் வந்து தினமுமே தாக்குதல் பண்ணுற மாதிரி வந்தாங்க. இந்த மாதிரி ஒரு ஆள் இல்லாட்டினா ஒரு ஆள் என்ன பண்ணுறாங்க, களத்தில் வந்து சண்டை போடுறதுக்கு ரெடி பண்ணியே வச்சுக்கிறாங்க. ஆப்கானிஸ்தானில் இன்றைக்கி வந்து அங்கே இருக்கக்கூடிய தாய்மார்கள்லாம் சொல்லியிருக்காங்க, நாங்கள் காசா மக்களோடு இருக்கோம் அப்படின்லாம் வந்து அந்த போராட்டத்தில் வந்து பேசக்கூடிய காட்சிகள்லாம் இன்றைக்கி வந்து ஊடகத்தில் வந்திருக்கு. ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா அமெரிக்கா ஆப்கானிஸ்தானை பிடிச்சி வச்சு கடைசியாக அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்து தாலிபான் வந்து மறுபடியும் ஆட்சி அமைக்கும் போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முதலாக வந்து வாழ்த்து தெரிவித்ததே காசா தான். காசாவில் இருக்கக்கூடிய தலைவர்கள் அங்கே போய் வந்து என்ன பண்ணாங்க, வாழ்த்து தெரிவித்தாங்க. அதுக்கப்புறம் இஃப்தார் விருந்துகளில் என்ன பண்ணாங்க, இஸ்மாயில் அனியாவை கூப்பிட்டு வந்து விருந்தெல்லாம் வச்சுருந்தாங்க. அந்த அளவுக்கு இவங்களோட அவங்களுக்கு என்ன இருக்குது, தொடர்பு இருந்து கொண்டு தான் இருக்குது. பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்தடுத்து என்ன அறிவிப்பு வருதுன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் தான் இன்றைக்கி வந்து முக்கியமான செய்திகள்.